அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி 2024 ப்ரொஃபஷனல் செலக்ஷனிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்று நீதிமன்றம் மூலமாக பிடி பிஆர்டி 2024 தேர்விற்கான தெரிவு பட்டியல் வெளியிட 2 வாரம் இடைக்கால தடை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது உண்மைதான், சரிங்களா? இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இந்த தகவல் கேள்விப்படும் போது சிவிக்கு போயிட்டு வந்திருக்கவங்க கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக இதற்கு ஒரு உரிய தீர்வு விரைவில் நிச்சயமாக கிடைக்கும். டிஆர்பி இதற்கான விளக்கத்தை கோர்ட்டில் நிச்சயமாக கொடுப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட மேஜர் கேஸ் போடுறாங்க. எங்கள் மேஜரில் 25 வினாக்கள் தவறாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரு மார்க் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஏற்புடையதல்லன்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. அதில் ரிசல்ட்டும் கேட்குறாங்க, எக்ஸாமும் கேட்குறாங்க. அவங்க மேஜருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பாடங்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க. 125க்கும் அதிகமான வினாக்கள் தவறாக இருக்குன்னு சொல்ல பட்சத்தில் அவங்க 2 வாரம் தடை கொடுத்தாச்சு. எக்ஸ்பர்ட் கமிட்டி இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உண்மையிலும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது மாதிரிலாம் கோர்ட்டில் நடந்துதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் முதற்கட்டமாக அந்த ஆடியோ மெசேஜ்லாம் அனுப்புனவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அது உண்மையாக இருந்தால் ஓகே தான். அது இல்லை, நிறைய பேருக்கு அது சந்தேகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் டிஆர்பிக்கு போயிட்டு அந்த ஆடியோவெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இதற்குரிய விளக்கம் கொடுக்கணும். அதே போல் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கேட்குறதா இருக்காங்க. முதற்கட்டமாக டிஆர்பிக்கு நேரடியாக போயிட்டு இந்த ஆடியோ மெசேஜ் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அது கோர்ட்டில் இது மாதிரிலாம் நடந்துதாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி கேஸ் போட்டவங்க ஒரு மேஜர், இப்போ மற்ற மேஜரில் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி எங்கள் மேஜரில் எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஏன் எங்களுக்கும் சேர்த்து இந்த தடையானை கொடுத்துருக்காங்க கேட்குறது உரிமை. அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அவங்க மேஜரில் நிறைய வினாக்கள் தவறாக இருக்கலாம், ஸ்டார் தேவையில்லாத வினாக்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது கேட்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை நிச்சயமாக உண்டு. ஆனால் அவங்க மற்ற மேஜர்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் மற்ற மேஜர்காரங்க எல்லாருமே பொதுவாக சொல்கிற சயின்ஸ் மேஜராக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபி, எங்களுக்கெல்லாம் இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே எந்த விதமான குளறுபடியுமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. அது நியாயமான கருத்து தான். இப்போ நான் ஒரு மேஜரில் எனக்கு தெரிந்த தகவலை நான் சொல்கிறேன். அவங்க ஸ்டார் கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டார் கொஷின் ப்ராப்பர் ரீசனோடு தான் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அந்த கேள்வி சரியாக தான் இருந்தது. புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் புத்தகத்திலே அவங்க இருக்கக்கூடிய விடை தவறாக இருக்கிறதால அதுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க. அதே போல் இந்த எழுத்து பிழையால் அந்த மீனிங் மாறுது, அது கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில சிம்பிள்லாம் நமக்கு வர முடியாது, இந்த டயக்ராமில் கொஞ்சம் நமக்கு மாறுபட்டது வரும். அதே போல் இப்போ ஒரு கேள்விக்கான பதில் பார்க்கும்போது நிறைய எடிஷன் இருக்குது, நிறைய ஆத்தர் வராங்க. எல்லாம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வரும்போது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் 4மே ஆன்சராக வரும்போது அதுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க. எல்லாமே சரியாக அதுக்கு வரத்தால் ஸ்டார் கொடுத்தாங்க. இவ்வளவு தான். இதில் கரெக்டான முறையில் தான் அவங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர் கொடுக்கறது அதுவும் தவறான வினா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஏற்புடையது அல்ல. காரணம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், நிறைய ஆத்தர் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கே இருக்காங்க, அது நிறைய எடிஷன் வருது. அப்படிங்கும்போது அவங்க அவங்க ஒரு ப்ராப்பராக புக்கு ப்ரூஃபை வச்சு தான் நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடுறாங்க. நம்ம அடிஷ்னலாக வேறு புக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு வச்சு இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, 2 புக்கில் நம்ம வெவ்வேறு விடை இருக்கிறதால ஏதரார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுதான். இது கேள்வி தவறாக கேட்கல, சரிங்களா? நிறைய எடிஷன் வருது, நிறைய ஆத்தர் இருக்காங்க, அதில் மாறுது. அப்போங்கும்போது எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சொல்கிறது நான் இங்கிலீஷ் மேஜரோ இல்லை மற்ற மேஜர் குறிப்பிட்டு சொல்ல, சரிங்களா? பொதுவாக மற்ற மேஜருக்கு எல்லாம் இதுதான் நினைக்கிறேன். எங்களுக்கு கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. அது மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாராக இருந்தாலும் ப்ராப்பர் ரீசனோடு தான் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது நியாயம்தான் அவங்க நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் எங்கள் மேஜரில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத போது இப்போ எங்களுக்கு சேர்த்து தடையானை கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஆளாயிருக்கோன்னு தான் எல்லாருமே பொதுவாக சொல்கிறாங்க. பார்க்கலாம், இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். அதை எக்ஸ்பர்ட் கமிட்டியாக இருக்கட்டும், டிஆர்பி இதற்கு சரியான அணுகுமுறையில் கையாண்டு விரைவில் இதற்குரிய தீர்வை நிச்சயமாக எட்டுவாங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே முழுமையாக தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப்பில் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க
இப்போ நாங்களும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்னு தான் பொதுவாக மற்ற மேஜர் காரங்களுமே சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத போது எங்களை எப்படி அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விரைவில் இதற்குரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் ஒற்றை கோரிக்கை முன்னாடி இருந்தது. இப்போ அதுலேருந்து அப்படியே எல்லாம் மெல்ல மெல்ல வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ எல்லாருடைய கோரிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம். இது வந்து எவ்வளோ எல்லாருமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம டீப்பாக பேச விரும்பலை. ஏன்னா அதில் எவ்வளோ வந்து என்னால் விளக்கமாக சொல்ல முடியும், அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. இப்போ வந்து இதனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பின்விளைவுகள் வந்து நிறையாவுக்கு நடக்க போகுது. இப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்ததெல்லாம் இப்போ நடக்காத தான் போக போகுது. பொதுவாக வந்து நம்ம காலியிடங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லி எல்லாருமே அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் அப்படியே மெல்ல பின்வாங்கிட்டு இப்போ முழுக்க முழுக்க எல்லாருமே ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது தான் கோரிக்கை வைக்கிறாங்க. அது வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆடியோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஆனால் எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. இதற்குரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்து இருக்குது. யாருமே பாதிக்கப்படாத வகையில் தான் இருக்கணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன முறையில் அவங்க கொண்டு போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியல, பார்க்கலாம். நிச்சயமாக வந்து நமக்கு அடுத்த தகவல் கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.